ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஹாஃப் சைடில் மட்டும் ஃப்ளாரல் டிசைன் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கேக் தான், 1 kg கேக்கு. இந்த கேக் வந்து எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனிலா கேக் வந்து எனக்கு ஷூட் பண்ண டைம் இல்லை, அதனால நான் வந்து இது வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் அசெம்பிள் பண்ணிடலாம். நான் வந்து இது வந்து 1 kg கேக் இல்லைங்களா, நான் வந்து 1 kgக்கான போர்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணி அது மேலே ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கோங்க. கேக் எப்போவுமே சென்டராக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4 சைட்லையுமே கேப் வந்து கரெக்டாக விட்டுருக்கீங்களா, சென்டரில் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ ஸ்ட்ராபெரி சுகர் சிரப் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இல்லைனாலும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் லேயர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். க்ரீம் வந்து எப்போவுமே நிறைய வச்சு கொஞ்சம் நல்லா இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் க்ரீம் கம்மியாக தான் வச்சுட்ருக்கேன். ஏன்னா இதில் க்ரீம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டதுனால நான் கம்மியாக வச்சுட்ருக்கேன். க்ரீம் வந்து எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் நிறையா அதிகமாக வச்சு நல்லா டர்ன் பண்ணி நல்லா நீங்கள் ஐசிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேடும் பள்ளமாலாம் கேக் வந்து கண்டிப்பாக வராதுங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மால்விஸோட க்ரஷ் எடுத்திருக்கேன், ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு. இது வந்து நான் இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணுறேன். பழைய க்ரஷ் வந்து தீந்துடுச்சு. இது வந்து நான் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பன் பண்ணோடனே நான் வந்து ஷேக் பண்ணாமலே நான் வந்து ஓப்பன் பண்ணி இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பாருங்கள் ஃபஸ்ட்டு லிக்விடாக வந்துடுச்சு. நான் பண்ண இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. எப்போவுமே க்ரஷ் வந்து ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து க்ரஷ் வந்து கிடைக்கும். இல்லைனா அதில் இருக்க லிக்விட் மட்டும் மேலே வரும், அதனால சொல்கிறேன். நான் போடுற எல்லா வீடியோலையுமே நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன், என்னென்ன வந்து எனக்கு ஐடியாஸ் கிடைக்குது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதனால எல்லா வீடியோவுமே கடைசி வரையும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான டிப்ஸும் எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கேக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்னோடய அனுபவம் என்னவோ, நான் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எந்த மிஸ்டேக் வந்து நான் பண்ணாமல் அவாய்ட் பண்ணேன், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால எல்லா வீடியோவுமே முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நான் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிட்டேன் க்ரீமு. அதுக்கு மேலே வந்து க்ரஷ் ஆட் பண்ணிட்டேன். க்ரஷ் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் ஆட் பண்ணுவேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டதுனால நான் கம்மியாக தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து 3rd லேயர் கேக் வச்சுக்கலாம். கேக் கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 லேயர் கேக் வைக்கும் போதுமே சைடில் கொஞ்சமாக கேப் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து க்ரீம் வச்சு அது வந்து கவர் பண்ணிக்கலாம், அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சுகர் சிரப்பும் வந்து ரொம்ப ஓவராகவும் ஆட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ணிடாதீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக சாக்லேட் கேக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சுகர் சிரப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஈரப்பதம்லாம் எல்லாமே எடுத்துக்கும். அது வந்து கொஞ்சம் சாக்லேட் கேக் பார்த்திங்கன்னா வெனிலா கேக்கை விடவே ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் சாக்லேட் கேக் மட்டும் கொஞ்சம் நல்லா வெட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் வந்து எப்படி உங்களுக்கு அவசரத்துக்கு டக்குன்னு சுகர் சிரப் வேணும் அப்படின்னா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன். டக்குன்னு அதை ரெடி பண்ணிடலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஐசிங் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து க்ரீம் மெல்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10 மினிட்ஸ் வந்து க்ரம் கோட் கொடுத்துட்டு உள்ளே வச்சுட்டு கூட நீங்கள் வந்து மேலே வந்து செகண்ட் லேயர் கோட்டிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து அர்ஜென்ட் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி தான் எப்போவுமே நான் ஐசிங் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் கலர் எடுத்திருக்கேன், பிங்க் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன்.
நான் பிங்க் அண்ட் ஒயிட் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா 2 டபுள் பைப்பிங் பேக்கில் போட்டு அதை வந்து ஒரு சிங்கிள் பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். 2D நாசில் போட்டிருக்கேன். நான் பண்ண மாதிரி இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அங்கங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் கொடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டியாக ஒரு ரோஸ் மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கேப் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டபுள் கலர் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரே பைப்பிங் பேக்லேயே 2 கலரையும் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஆனால் இப்போ ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ரெண்டுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் 2 கலரும் சரியாக வராத மாதிரி இருக்கும். இன்னும் நீங்கள் ஒயிட் அதிகமாக ஆட் பண்ணிடுவீங்க, இல்லை கலர் க்ரீம் வந்து கம்மியாக ஆட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி இல்லை நீங்கள் இதை அதிகமாக ஆட் பண்ணிடுவீங்க, அது கம்மியாக ஆட் பண்ணிடலாம். அது உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் செஃப் மாஸ்டரோட 1M சுகர் பாக்ஸ் தாங்க ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நம்ம கேக் நல்லா இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோவை விட கேக் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் நல்லாவே லுக்காக தெரிஞ்சிச்சுங்க. கலர் நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் வீடியோவில் வந்து கொஞ்சம் டல்லாக தாங்க தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் எந்த லைட்டிங்கும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்னாலும் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.